மிஸ்டர் மியாவ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மியாவ் எஸ்எஸ்சி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2019 5th மார்ச் 3rd ஷிஃப்ட்டில் நடந்த இங்கிலீஷ் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்காடி மேலே கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். தனியாக சிஜிஎல் இங்கிலீஷ்க்காகவே ப்ளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 5th மார்ச் 3rd ஷிஃப்ட் வரைக்கும் இருக்க எல்லா பேப்பரையும் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், fill in the blanks. Health should be our first priority and should never be dash, declined, suspended, discarded, neglected. ஸோ டிக்ளைன் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராஃபில் வந்து இப்படி ஏறி குறையிறது, இது வந்து டிக்ளைன். ஸோ சம்திங் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது, குறையிறது வந்து டிக்ளைன். சஸ்பெண்ட்னா டெம்ப்ரவரியாக ஒரு விஷயத்தை வந்து நிப்பாட்டி வைக்கிறது. ஸோ டிஸ்கார்டட் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ ஏதோ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு எடிட் பண்ணுறோம், அது வந்து நமக்கு அப்படியே பேக் வரப்போ டிஸ்கார்டட் அப்படின்னு கேட்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, இல்லாட்டி கெட் ரிட் ஆஃப். ஸோ நெக்லெக்டட் அப்படின்னா ஓவர்லுக். ஸோ நமக்கு ஆப்டான ஆப்ஷன் வந்து நெக்லெக்டட். ஹெல்த்தை வந்து நம்ம வந்து தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks. A color blind person is not able to dash between the colors. ஸோ கலர் பிளைண்டுக்கு வந்து கலரை வந்து பிரித்து பார்க்க தெரியாது. பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் தெரியும். ஸோ எந்த ரெட், ப்ளூ, க்ரீன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாது. கிளான்ஸ் அப்படின்னா என்னென்னா குயிக் லுக். வாங்க ஒரு கிளான்ஸ் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த லெசனை வந்து கிளான்ஸ் விட்டுருவோம், டக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறது தான் கிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிராமட்டிக்கல் எரர். லூசி ஹேஸ் ஆல்ரெடி கட் த கேக் வென் வி ரீச் த பார்ட்டி ஹால். லூசி, ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறோம்னா வென் வி ரீச் த ஹால். ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே முடிஞ்ச விஷயம், அதுக்கடுத்து நடந்து முடிஞ்ச விஷயத்தை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்டில் சொல்லுவோம். ஸோ கேக் கட் பண்ணுறது வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து ஹேஸை வந்து ஹேடுன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ லூசி ஹேட் ஆல்ரெடி அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருவாங்க, நம்ம பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றணும். பீப்புள் கிளைம் டு ஹேவ் சீன் த வைல்ட் அண்ட் மேட் எலஃபண்ட் இன் செவரல் சிட்டிஸ். ஸோ பீப்புள்ன்றது சப்ஜெக்ட்டு, கிளைம் டு ஹேவ் சீன்றது வெர்பு, வைல்டு மேட் எலஃபண்ட் இன் செவரல் சிட்டிஸ் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம எப்பயும் போல் பேசிவில் ஆப்ஜெக்டை தூக்கி பின்னாடி ஃபஸ்ட்டு போட்டுருணும். ஸோ எல்லாத்துலேயுமே ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ கிளைம்ன்றது வந்து இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து வாஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. ஹேஸ் பீன் யூஸ் பண்ண தேவையில்ல, லாஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ இஸ்ஸு இந்த ரெண்டு இதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் பீயிங் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ இங்கே ஐஎன்ஜி எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் தான். கிளைம்டு அப்படின்றது இஸ் கிளைம்டாக இருக்குது. டு ஹேவ் சீன்றது வந்து ஹேவ் பீன் சீன் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஐ விஷ் இஃப் ஐ வாஸ் த பிரின்சிபல் ஆஃப் மை ஸ்கூல். ஐ விஷ் அப்படின்னா என்னென்னா நான் விரும்புகிறேன். ஸோ எனக்கு வந்து பிரின்சிபலாக என்னோடய ஸ்கூலில் நான் பிரின்சிபலாக இருந்திருக்கணும்னு ஆசை. ஸோ இது வந்து இமேஜினரி சென்டென்ஸ். ஸோ இமேஜினரி சென்டென்ஸ் வந்து இஃப்க்கு அப்புறம் நம்ம வந்து அது எந்த இது டென்ஸில் இருந்தாலும் சரி, ப்ளூரலில் இருந்தாலும் சரி, சிங்குலர் இருந்தாலும் சரி, நம்ம வேறு தான் யூஸ் பண்ணணும். ஸோ
ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். இஃப் ஐ வேர்ன்னு தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ வேர் அ யூடியூப் ஐ வில் ஷோ யூ எ குட் வீடியோஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறேன். நான் வந்து பறவையாக இருந்தா, நான் வந்து மரமாக இருந்தா அப்படின்றதுக்கு இஃப் ஐ வேர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ இமேஜினரியாக தான் அவன் பிரின்சிபல் ஆகணும்னு சொல்கிறான். அதனால் இஃப் ஐ வேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது ரூலு. எரர்லேயும் கேட்கலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம எடுத்தோன்னே சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ட்ரிக் பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ டேரெக்டாக ஆப்ஷனில் பார்த்தா ஏ தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஏ வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். There are many gadgets that are operated by remote control and contain a silicon chip. ஸோ ரிமோட் கண்ட்ரோலை பற்றி பேசுகிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தா வென்னு வந்து ஸ்டார்ட் ஆகாது, மேபி த பீம்ன்றது ஸ்டார்ட் ஆகலாம், ஆனால் ஆப்ஷனில் டீன்றது இல்லை. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். பி இருக்குது, திஸ் ப்ரொடியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ்ன்றதுனா ஏற்கனவே ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கணும். ஸோ அதை பற்றி பேசலை, ஸோ பியும் வராது. ஏ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஏ வச்சு பார்த்தா சி யூஸ் பண்ணியிருக்காங்க, டி யூஸ் பண்ணியிருக்காங்க. சி ஸோ ரிமோட் கண்ட்ரோல் அதில் வந்து சிப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சி வந்து சியில் என்ன சொல்கிறாங்கன்னா when a button is pressed on remote control. ஸோ நம்ம பார்த்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் அந்த சிப்பில் இருந்து எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் வரும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. டி பார்ப்போம். பீம் கிரியேட்டட் அ கோடர் சிக்னல் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, திஸ் ப்ரொடியூஸ் அ இன்ஃப்ராரெட் பீம். இன்ஃப்ராரெட் பீம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் த பீம்ன்றதை வந்து சொல்லணும். ஸோ ஏதோ ஒரு பீம் என்ன பீம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பீம் வந்து எதுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து ஏடின்றது யூஸ் பண்ண மாட்டோம். ஏசி பிடி தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ரிமோட் கண்ட்ரோலை பற்றி பேசுகிறாங்க, அதில் சிப் இருக்குன்றாங்க. ஸோ அந்த சிப்பு வந்து எலக்ட்ரானிக் வைப்ரேஷனை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் என்ன ஏற்படுத்துனா இன்ஃப்ராரெட் பீம். ஸோ ஸ்டெப் வைஸ் பார்த்தா ஏசி பிடி தான் கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட். கரப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் ப்ராப்ளம் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ ஒன் ஆஃப் தன்னு வந்தால் இந்த இடத்துல வந்து ப்ளூரல் தான் வரணும், கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மேஜர் ஸ்ட்ராங் மைனர். ஸோ மேஜர் ப்ராப்ளம் இது ரொம்ப ஈஸியானது தான். இட் இஸ் அன் ஆக்ட் டன் வித் டேஷ் டு கெயின் some undue advantage inconsistent with official duty. ஸோ இன்டென்ஷன், பேஷன், கம்பல்ஷன், இன்ட்யூஷன். ஸோ பேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த செய்கிறது. ஸோ கரப்ஷன்றது நம்ம பிடிச்சி செய்ய மாட்டோம். கரப்ஷன்றது கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இன்ட்யூஷன் அப்படின்னா என்னென்னா இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் தோன்றுறது. எனக்கு இந்த நேரத்தில் வந்து இன்ட்யூஷன்ற வார்த்தை தான் தோணுது அப்படின்னா அதான் இன்ட்யூஷன். ஸோ இன்ட்யூஷன்ற வார்த்தையும் கரெக்டாக வராது. ஸோ இன்டென்ஷன், நம்ம வந்து இன்டென்ஷனாக தான் ஒருத்தவங்களுக்கு லஞ்சம் கொடுப்போம், நமக்கு தெரிஞ்சு தான் கொடுப்போம். ஸோ கரெக்டான வேர்டு வந்து இன்டென்ஷன். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஹேஸ் டேஷ் மெனி ஸ்கீம்ஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் பட் கரப்ஷன்ஸ் இஸ் இம்பாசிபிள். கவர்மெண்ட் வந்து இந்த கரப்ஷனை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நிறையா ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அனௌன்ஸ் ரிட்டன் கன்சீல்டு. கன்சீல் அப்படின்னா என்னென்னா ஹிடன் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி வைக்கிறது. அனௌன்ஸ்னால் அறிவிக்கிறது. டினௌன்ஸ்னால் அந்த அறிவிச்சதை திருப்பி வாங்கிக்கிறது. அனௌன்ஸுக்கான ஆப்போசிட். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸை அறிவிக்கும், அனௌன்ஸ் பண்ணும். கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு. But corruption seems impossible to be dash India can become corruption free nation. ஸோ கரப்ஷன் வந்து என்ன தான் ஸ்கீம்ஸ்லாம் அறிவித்தாலும் அழிக்க முடியலை. ஸோ அதுக்கு ஒரே வார்த்தை வந்து எலிமினேட்டட். இந்தியா கேன் பிகம் கரப்ஷன் ஃப்ரீ நேஷன் ஒன்லி வென் ஆல் சிட்டிசன்ஸ் டேஷ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ தான் பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், டிஸ்ஒபே பண்ண மாட்டோம், பிரேக் பண்ண மாட்டோம்.
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ தான் பண்ணணும். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்ஷன். காமிமோரேட் அப்படின்னா என்னென்னா செலிப்ரேட் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறது. அப்படி இல்லாட்டி யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து ரீகால் பண்ணி மெமோரியல் அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்க நாள் சம்திங் அந்த மாதிரி. ஸோ அது கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து காம் மெமோ ரேட். ஸோ காம்ன்றது ஒரு வார்த்தை, மெமரியிலேருந்து மெமோ காமெமோ ரேட். ஸோ இதில் எந்த இது கரெக்டாக இருக்குது? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. 13th one word substitution. Enclosed area where aircraft are kept and repaired. Hose, harbinger, hanger. ஸோ hanger அப்படின்றது வந்து ஹோமோஃபோன்ஸ். இந்த ஹேங்கர்னால் என்னென்னா வீட்டில் தொங்க விடுவோம்ல ஹேங்கர், சட்டை மாட்டுறதுக்கு பேண்ட் மாட்டுறதுக்கு தொங்க விடுவோம்ல அந்த ஹேங்கர். இந்த ஹேங்கர்னால் என்னென்னா ஏரோப்ளைன் இதெல்லாம் நிப்பாட்டுறது. ஸோ ஏன் இருக்கா? ஏன்னா ஏர்கிராஃப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹர்பிங்கர் அப்படின்னு என்னென்னா பரதேசி படத்தில் ஆதரவு ஒரு வேலை பார்ப்பார்ல நாயம்மாரே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் ஏதோ ஒரு செய்தியை வந்து சொல்கிறவங்க. ஹோஸ்னால் நம்ம தண்ணி அடிக்கிறோம்ல அந்த தண்ணி கிடையாது. ஸோ அடுத்து வந்து டைரக்ட் ஸ்பீச். இன் டைரக்ட் ஸ்பீச் he said to me what time do the banks open and close. செட் டு மீன்றது வந்து ஆஸ்கடுன்னு மாறும். ஸோ இங்கே வந்து வாண்டட் டு நோன்னு இருக்கா? ஸோ அது வந்து வரவே வராது. ஸோ ஏன் வராதுன்னா வாண்டட் டு நோ மீ அப்படின்ற வேர்டு வந்து இங்கே இல்லை. ஸோ இங்கே மீன் இருக்கா? அது வந்து இல்லை. ஸோ இது கண்டிப்பாக வராது. தேர்ட் ஆப்ஷன். ஸோ செட் மீன் இருக்குது, இதுவும் வராது. ஹி ஆஸ்க்டு மீ வாட் டைம் டூ த பேங்க்ஸ். ஸோ டூ இங்கே இருக்குது அப்படியே இருக்குது. ஸோ இதுவும் வராது. ஹி ஆஸ்க்டு மீ வாட் டைம் த பேங்க் ஓப்பன்ட் அண்ட் க்ளோஸ்ட். ஸோ டோட்டலாக பாஸ்ட் டென்ஸுக்கு மாறிடணும். 15th question. One of the greatest responsibilities of scientists is that his discovery and invention are utilized to the overall development of nation. Grammatical error கேட்குறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துட்டாலே பின்னாடி வந்து ப்ளூரல் வரணும். கரெக்டாக தான் இருக்குது. is that his discoveries and invention. ஸோ ப்ளூரல் இருக்குன்னா ஆர் யூட்டிலைஸ் டு டூன்னு இருக்கா? ட்ரூன்றதுக்கு பதிலாக ஃபார் வரணும். ஸோ காகன்ற யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஃபார்னால் தமிழில் வந்து காக அப்படின்னு வரும். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு கிடையாது, டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்பஸ், அந்த பர்பஸுக்காக தான் அப்படின்றத வந்து யூட்டிலைஸ்க்கு அப்புறம் ஃபார் தான் வரணும். ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷில் வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் மாற்றிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சினானிம்ஸ். ஸ்லக்கிஷ்னால் என்னென்னா இன்ஆக்டிவாக இருக்குது, வீக்காக டல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சினானிம்ஸ். ஸோ அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து ஆக்டிவ். செடன்ட்ரி அப்படின்னு என்னென்னா சிட்டிங் பொசிஷன். ஸோ எப்பயுமே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி வித்தியாசமாக உட்காருறது, இதெல்லாம் செடன்ட்ரின்னு சொல்லுவாங்க. 17th வந்து ஹாஸ்டைல். ஹாஸ்டைல்னால் என்னென்னா விரோதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அன்ஃப்ரெண்ட்லி, பிட்டர், அன்ஃபேவரபிள், அட்வர்ஸ். ஸோ இதெல்லாம் சினானிம்ஸ். ஸோ ஆன்டனிம்ஸ் வந்து அமையபிள்னா ஃப்ரெண்ட்லி. மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்ட் தட் மீன்ஸ். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஷார்ட் ஸ்டோரி வித் அ மாரல் யூஸ்ட் வித் அனிமல் அஸ் கேரக்டர். ஸோ ஏதோ ஒரு கதையில் வந்து ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சு, ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கதை இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே வேர்டில் ஃபேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைம்னா என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, போன வீடியோஸில் பார்த்துருக்கோம், பஜனை, கடவுளை பற்றி பாடுற பாட்டெலாம் ஹைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரோடி, ஓடி எல்லாமே போயம்ஸ் பேஸ் பண்ணி வரும். இந்த ஓடே அப்படின்றது என்னன்னா பர்டிகுலர் பர்சனை பற்றி, இப்போ மிஸ்டமியாவை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறோம்னா அது ஓடே அப்படின்னு சொல்லுவாங்க. 19th question. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ஆப்ஷனில் பார்த்தா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம சப்ஜெக்டை தேடணும்.
it, all parts, living being, this. So this is it வராது. All parts living being. So living being breathe in and out air all the time. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க, all the part of earth is surrounded by air. ஸோ உலகம் ஃபுல்லாக காற்றால் நிரம்பியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மோஸ்ட் லைக்லி வரலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லிவிங் பீயிங்ஸ் ஆர் பிரீத் இன் அண்ட் அவுட், இட்ஸ் கால்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ வந்து எல்லா பார்ட் ஆஃப் எர்த்தும் ஏரால் கவர் ஆகிருக்கு, அதுக்கு பேர் தான் அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ பியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகுறது ஒரே ஆப்ஷன் தான், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். Amit has a dash good command on English as he was born and brought up in England. ஸோ கமாண்ட் அப்படின்னாலே அது பக்கத்தில் வர ப்ரிப்போஷன் வந்து ஓவர் தான் இருக்கணும். ஐ ஹாவ் அ கமாண்ட் ஓவர் யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஓவர். ஸோ இங்கே ஏர்ன் இருக்கா, ஏன் இங்கே ஏர்ன்றது மாதிரி இருக்குன்னா த பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணால் போதும். பெஸ்ட்டுன்றது சூப்பர்லேட்டிவ், ஏர்ன்றது ஃபஸ்ட்டு டிகிரி, பெட்டர் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டிகிரியில் தான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணால் போதும். a குட் கமாண்ட் ஓவர். 21st கொஸ்டின், idioms. டு ஆட் அ ஃபியூயல் டு த ஃபயர். ஸோ வெந்த முன்னில் வேலை பார்த்தாத அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அதான். டு மேக் அ பேட் டிசிஷன் worse. சினானிம்ஸ். டெஃபிஷியன்சினா ஏதோ குறைபாடு, அபிடன்ஸ்னா நிறையா இருக்குது, சஃபிஷியன்சினா தேவையான அளவு இருக்குது, எஃபிஷியன்சினா அவனோட செயல்திறன். ஸோ இன்அடிக்வன்சினா தான் டெஃபிஷியன்சி, ஏதோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. கேட்டஸ்ட்ரோஃபிக் அப்படின்னா என்ன, சம்திங் அன்பிளசன்ட், ரொம்ப மோசமான விளைவுகள், கொடூரமானது அப்படின்னு சொல்கிறது வந்து கேட்டஸ்ட்ரோஃபிக். ஸோ டிசாஸ்ட்ரஸ் தான் கரெக்டு. டெலிகேட் அப்படின்னு என்னென்னா வீக், ஃப்ரஜைல், இதெல்லாம் டெலிகேட்டுக்கான வேர்டு. மிஸ்டீரியஸ்னால் மர்மமான, டஃப்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் டெஃபனைட் அப்படின்றது எது கரெக்டான வேர்ட். ஸோ இதுக்கு வந்து எது கரெக்டான ஸ்பெல்லிங்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் சாய்ஸ் அப்படின்னா என்ன, ரியல் சாய்ஸ். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வேறு சாய்ஸே இல்லை, நான் இதைத்தான், எனக்கு வேறு சாய்ஸே இல்லை, நான் இன்ஜினியரிங் தான் படித்தே ஆகணும், அதான் ஆப்ஷன் சாய்ஸ், நாட் மை சாய்ஸ். ஸோ அப்பேரண்ட்லி ஃப்ரீ சாய்ஸ் வேர் தேர் இஸ் நோ ரியல் ஆல்டர்னேட்டிவ், எனக்கு வேறு வழியே இல்லாத போது கிடைக்கிற சாய்ஸ் தான் ஆப்ஷன் சாய்ஸ். ஸோ இது வந்து 25 கொஷின் முடிஞ்சு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரொம்ப 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 முக்கியம். நமக்கு வந்து பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா போதும், எஸ்எஸ்சிக்கு அதுவே போதுமானது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வேறு என்னென்ன வீடியோஸ் போடலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மிஸ்டர் மியாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.